அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டெஸ்ட் புக் தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு நிறைய பேர் நிறைய பிளாட்ஃபார்மில் கேட்டுகிட்டே தான் இருக்கிறீங்க. அதுக்கான ஆன்சர் தெளிவாக யாருக்குமே தெரியல. ஏன்னா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு இந்த வீடியோ இருந்தால் பெட்டராக இருக்குன்றதுக்காக தான் இந்த செஷன் கொண்டு வர்றது. கெஸ் பண்ணுறது தான். அப்படியே பார்த்தாலுமே ஜூன் மாதமே வரும்னு சொல்லி நிறைய நம்பிட்டு இருந்தோம். ஆனால் தள்ளி போயிருக்குது. மேபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸில் பிரச்சனைகள் இருக்கா என்னன்றது தெரியல. அது என்ன விஷயம். ஆனால் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தெளிவாகவே சொல்லிடலாம். நீங்கள் இதே சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்க போறீங்கன்னா இதை விட பெஸ்ட் டைம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா சிஜிஎல் எக்ஸாமுக்கு நிறைய பேர் பண்ண அந்த மிஸ்டேக் என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்லையுமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. ஸோ அப்போது நமக்கு ஓரளவுக்கு இப்போ சிஜிஎலோட எக்ஸாம் டேட்டு செப்டம்பர் 2 தள்ளி போகுதுன்னு நமக்கு சொல்கிறது நல்லா இருந்தாலுமே ரொம்ப அவசரமாக இருக்கும் இல்லையா மைண்டு. நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 2-3 மாதத்தில் எக்ஸாம் வந்துடுற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஹெவி சிலபஸை நம்ம படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்றதை நான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ, இந்த எக்ஸாமை பற்றி நம்ம படிக்க கொஞ்சம் ஆசைப்பட்டால் கூட, கொஞ்சம் யோசனை இருந்தால் கூட உடனே ஸ்டார்ட் பண்ணுறது தான் எப்பயுமே பெட்டரு. ஏர்லி ஸ்டார்ட் எப்பயுமே பெட்டர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றது கூட நான் சொல்கிறேன். இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி ரயில்வேஸ் பேங்கிங்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுடைய கேலண்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுபடி எந்த எக்ஸாமுமே விடலை. ஆக்சுவலாக ஜனவரி பிப்ரவரியிலேருந்து எக்ஸாம்ஸ் வரணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சொல்ல போனோம்னா சிஜிஎலோடைய நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதம் வரும்னு கேலண்டரில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் மே 21 தான் இருந்துச்சு. ஆனால் அப்ளிகேஷன் வந்து ஜூன் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி அதுவும் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனே சர்ப்ரைஸாக தான் விட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல. மார்ச் மாதம் வரணும்னு சொல்ல இந்த சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் தள்ளி போச்சு. எப்போ வரும் இல்லை, போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒரே மாதம் கிட்டத்தட்ட 6-7 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் ஜூன் மாதம் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, மே கடைசியில் மே 21 சர்ப்ரைஸாக எந்த ஒரு ஷார்ட் நோட்டீஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஈவினிங் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க, நல்ல விஷயம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து செஷன்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லா அட்வைஸ் இதெல்லாம் நம்ம போயிட்டு இருந்தோம். சரி, அதே மாதிரி ஒருவேளை இப்போ கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா செலக்ஷன் போஸ்டோட நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருந்துச்சு, கொடுத்துட்டாங்க. ஸ்டெனோகிராஃபர் வந்துருச்சு, சிஜிஎல் 3 வந்துருச்சு. இதுக்கு அடுத்தபடியாக எஸ்எஸ்சி ஜேஇயோட நோட்டிஃபிகேஷனும் சிஹெச்எஸ்எல் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்ததுல, சரி இப்போ இந்த சிஜிஎல் வந்துட்டு மே மாதம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சிஹெச்எஸ்எல் வந்துட்டு அதே மாதிரி சர்ப்ரைஸாக எப்போ வேணாலும் ஜூனில் இருக்கலாம், ஜூன் ஸ்டார்டிங்லேயே இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஜூன் ஸ்டார்டிங்கில் இருக்கும்னு சொல்லி தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு, வரல, ஏமாற்றுறோம். ஜூன் மிட்ல இருக்கும்னு நினைச்சோம், வரல, ஏமாற்றம். ஜூன் எண்டில் இருக்கும்னு நினைச்சோம், வரல. ஜூன் மாதம் மொத்தமே பெரிய ஏமாற்றம் தான். போன வருஷம் ஜூன் மாதம் அத்தனை நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க எஸ்எஸ்சி. இந்த வருஷம் ஒன்றுமே விடலை. மேபி எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்களான்றது தெரியல. பட் என்ன, நமக்கு சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் இப்போ வரைக்கும் வரல. சிஹெச்எஸ் மட்டும் இல்லை, ஜேஇயோட நோட்டிஃபிகேஷன் வரல. அதனால நம்ம எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் தள்ளி தான் போட வேண்டியது இருக்குது. வேற என்ன நம்மளால பண்ண முடியும்? நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் நம்பிக்கிட்டே இருக்கிற வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஜேயும் சரி, சிஹெச்எஸ்எல் முக்கியமாக ஜூலை ஆகஸ்ட்ல இருக்கலாம்னு எதிர்பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஜூலையில் பாதி மாதத்துக்கு மேலே முடிஞ்சிருச்சு. ஜூலை எண்டில் சர்ப்ரைஸாக வந்தால் வரலாம், இல்லைன்னா ஆகஸ்ட்ல வரும்னு எந்த ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம இப்படி கெஸ் தான் பண்ண முடியுதே தவிர்த்து வேற ஒன்றுமே நம்மளால சொல்ல முடியறதில்ல. ஸோ அப்போது ஏதாவது இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குது, இந்த எக்ஸாமுக்கு ரயில்வேஸில் அப்பப்போ ஏதாவது கிடைக்கும் இல்லையா, ஏதாவது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது கிடச்சினா கூட பரவாயில்ல, ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனால் இதுலேருந்து நம்ம வந்துட்டு ரொம்ப யோசிக்க வேணாம். சரி, நோட்டிஃபிகேஷனே வரலையே, அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்போம் அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. 12th குவாலிஃபிகேஷன்றதுனால நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்போம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்எஸ்சியில். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னையிலேருந்து, இப்போ தான் நீங்கள் இதை பற்றி கேள்விப்படுறீங்கன்னா கூட உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா எவ்வளோ ஏர்லியராக மறுபடியும் நான் அதே தான் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா நமக்கு பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டைம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், நம்ம கஷ்டப்பட வேணாம். கொஞ்சம் அப்படியே நார்மலாக ஸ்டாண்டர்டாக படிச்சுக்கிட்டே போனால் கூட நல்லாயிருக்கும். அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதையும் நான் தெளிவுபடுத்திடுறேன். Tier 1 பேட்டர்னில். ஸோ சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜஸில் எக்ஸாம் நடக்கும், Tier 1 அண்ட் Tier 2ன்னு. அதில் Tier 1 எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்: ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ மொத்தம் 100 கொஸ்டின், 2 மார்க், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ன்ற வீதம் 200 மார்க்குக்கு அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 100 கொஸ்டினையுமே ஈக்குவலாக அந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு 25-25ன்னு பிரிச்சிருப்பாங்க. இப்போ போன வருஷத்துக்கு வந்தக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுலையுமே செக்ஷனல் டைமிங்ன்றதை கொண்டு வரல. ஆனால் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த மே மாதம் வந்த நோட்டிஃபிகேஷனில், சிஜிஎலோடைய நோட்டிஃபிகேஷனில் செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை,
செக்ஷனல் டைமிங்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக சிஹெச்எஸ்எலுக்கும் 99% செக்ஷனல் டைமிங் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தான் இங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓவரால் டைமிங் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம்ப்பா. ஸோ 60 மினிட்ஸ், 60 நிமிஷம் நம்ம அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். 100 கொஸ்டின் விட்டு 60 நிமிஷத்துக்குள்ளே அட்டன் பண்ணணும். ஆனால் இந்த தடவை புது நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ சிஜிஎல் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 60 நிமிஷத்தில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 15 நிமிஷமாக பிரிச்சாங்க. ஸோ காமன் நேரமாக பிரித்து 15 மினிட்ஸில் 25 கொஸ்டின்ஸ், அது 15 மினிட்ஸில் ஒரு சப்ஜெக்டை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ புது நோட்டிஃபிகேஷனில் செக்ஷனல் டைமிங் வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி பார்த்தா ஓவரால் 60 நிமிஷம், ஆனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 15 நிமிஷம். அந்த 15 நிமிஷத்தில் அந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். அந்த 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போக முடியும். அந்த சப்ஜெக்ட் அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் முன்னாடி சப்ஜெக்ட்டுக்கு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண உடனே ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு வருது அப்படின்னா அந்த 25 கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். முடிஞ்ச அளவு அந்த 15 நிமிஷத்துக்குள்ள எத்தனை ரீசனிங் கொஸ்டின்ஸ் போடுறோமோ போட்டால் தான் உண்டு. அதுக்கு அடுத்து செகண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக 15 நிமிஷம் முடிச்ச உடனே அடுத்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி செகண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீசனிங் கொஸ்டின்ஸ்க்கு போகவே முடியாது. அதே மாதிரி வேற எந்த செக்ஷனையும் பார்க்க முடியாது. ஜென்ரல் அவேர்னஸ் தான் நம்ம போட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டைமிங் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்துட்டு அஃபிஷியலாக இன்னும் நோட்டிஃபிகேஷனில் வருன்றதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவங்க ஓவரால் 4 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் ரொம்ப தரவாக பண்ணி வச்சுக்கிட்டு 60 நிமிஷத்தில் எந்த சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஒமிட் பண்ணிட்டு நல்லா போட முடியும். காமனாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸை நிறைய பேர் ஒமிட் பண்ணுறது உண்டு. ஸோ நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட் தான், பட் இருந்தாலும் அதுதானே உண்மை. ஏன்னா ஹெவி சிலபஸ், நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க் என்ன, கம்மியான சிலபஸில் அதிக கொஸ்டின்ஸ் எது வருதோ அதை நல்லா படிச்சுக்கிறது தானே. நிறைய சிலபஸ் படிச்சு நிறைய விஷயங்கள் படித்து கம்மியாக தான் அட்டன் பண்ண போகிறோன்னா அது ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஜிஎஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதில் வந்துட்டு நமக்கு நல்லா அட்டன் பண்ணுறது ட்ரை பண்ணுவாங்க. மற்ற 3 சப்ஜெக்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு அப்படி பண்ண முடியுமான்றது தெரியல. செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை தான் உண்மையை சொல்ல போனோம்னா இப்பயும் அந்த மாதிரி நமக்கு பேட்டர்னில் அட்டன் பண்ணலாம். ஆனால் நமக்கு முடிஞ்ச அளவு 4 சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது பெட்டர்னு சொல்லிக்கிறேன். ஸோ சிஹெச்எஸ்எல்லுடைய அந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்போது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இந்த பேட்டர்னை மைண்டில் ஏற்றிக்கிட்டு இந்த சப்ஜெக்ட்ஸ் எது முக்கியன்றதை பார்த்து கொஞ்சம் பழைய நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சிலபஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பேட்டர்ன் தான், அதுலேயும் டைமிங் மட்டும் தான் செக்ஷனல் டைமிங் மாறலாமே தவிர்த்து மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குது சிஹெச்எஸ்ல பொறுத்த வரைக்கும். எஸ்எஸ்சியில் எல்லா எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் இருக்குது. அப்போ அக்யூரேசி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் அதுக்கு கரெக்டான மார்க், ஃபுல் மார்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 100 கொஸ்டினில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 2 மார்க் கிடைக்கும். தப்பாக ஆன்சர் பண்ணோன்னா -0.5 மார்க்ஸ், அதாவது நமக்கு 1/4 ஆஃப் த மார்க் வந்துட்டு குறைச்சிருவாங்க. 0.5 மார்க்ஸ் வந்துட்டு மைனஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கிப் பண்ணிட்டோம், அந்த கொஸ்டின் அட்டனே பண்ணலினா மார்க் வரவும் செய்யாது போகவும் செய்யாது. அதை வந்துட்டு அப்படியே நியூட்ரலாக இருந்துடும். இதுதான் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன். இதை மைண்டில் வச்சு சூப்பராக படிக்க ஆரம்பிங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. குவாலிஃபிகேஷனுமே 12th குவாலிஃபிகேஷன் தான், டிகிரி கிடையாது. 12th அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 12th ஈக்குவலண்ட் டிப்ளமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிப்ளமா படிச்சிருக்கவங்களுமே, டிப்ளமா முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஜாப் எஸ்எஸ்சியில். ஆனால் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் வேகன்சி எவ்வளோ இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஏஜை பொறுத்த வரைக்கும் 18 27, அதாவது பழைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது 27 வரைக்கும். பட் இது வந்து வித்தவுட் ரிலாக்ஸேஷன் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 27 வருஷம் வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். இதே நீங்கள் ஓபிசியோ எஸ்சிஆர் எஸ்டிஆர் இருந்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதை தாண்டி பிடபிள்யூபிடி, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளிகளோ இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்னு அவங்களுக்குலாம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இப்போ ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஆர் எஸ்டிஆர் இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எலிஜிபிலிட்டியை பார்த்துக்கிறதுக்காக. மற்றபடி இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே தான் தெரியும். இப்பயும் மறுபடியும் இந்த எக்ஸாம் டேட்டு சார், அப்போ எனக்கு நான் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி சிஹெச்எஸ்எல் வந்துட்டு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி படித்தா நல்லதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? படிக்க ஆரம்பிச்சா எப்போ எக்ஸாம் வரும், அதுக்குள்ளே என்னால் படித்து முடிக்க முடியுமா அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல கெஸ் தான் பண்ணுறேன். எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஒரு ஐடியா உங்களுக்கு ஒரு சின்ன பூஸ்டப்பாவாச்சும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. ஓப்பனாக சொல்லணும் அதுதான். ஸோ எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் கண்டிப்பாக அக்டோபரோ நவம்பரோ தான் இருக்கும். ஏன்னா சிஜிஎல்லுடைய நோட்டிஃபிகேஷன் மே மாதம் வந்துச்சு. அதோடைய எக்ஸாம் டேட் வந்துட்டு டென்டேட்டிவ்லி ஆகஸ்ட் செப்டம்பர்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆகஸ்ட்டில் வரும்னு நமக்கு இப்போ சொல்லவே முடியல, நாளாகிட்டே இருக்குது. ஓரளவு என்ன கெஸ் பண்ணுறோன்னா செப்டம்பரில் தான் வரும், செப்டம்பர் கொஞ்சம் கடைசியில் தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு கெஸ் பண்ணுறோம். அப்போ சிஜிஎல் எக்ஸாம் செப்டம்பரில் முடிக்கிறாங்கன்னா அதுக்கடுத்து அக்டோபரோ நவம்பரோ, இப்போ சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் வந்தாலே சொல்கிறேன், இப்போ ஜூலை எண்ட்லேயோ இல்லை ஆகஸ்ட்லேயோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா
அக்டோபர் நவம்பர்ல தான் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நமக்கு தோணுது. அப்படி பார்க்கும்போது பாருங்க, ஜூலை இல்ல ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்னு 3 மாசம் நமக்கு சாலிடா இருக்குது. நவம்பர்ல தான் வரப்போகுது அப்படின்னா நமக்கு 3 மாசம் சாலிடா இருக்குது. 3 மாசம் நல்ல எஃபர்ட் போடுறோம். ஸோ இப்போல இருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சு எந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் சூப்பராக எஃபர்ட் போடுறோம்னா கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே நாள் தள்ளி போடுறோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் யோசிச்சு பாருங்களேன், எக்ஸாம் வந்துட்டு மோஸ்ட்லி அக்டோபர் ரெண்டுலையும் நவம்பர்ல இருக்க போகுது, ஓகேவா? ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஆகஸ்ட்ல தான் விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் படிக்க போறோம்னா ஆல்ரெடி நமக்கு 1 மாசத்தை வேஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லலாம். அதை தான் நான் மறுபடியும் சொல்றேன். சிஜிஎல்ல நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் அந்த மிஸ்டேக்கை பண்ண மாதிரி ஆயிடுச்சு. யூஸ்வலாக நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அவேர்னஸ் கிரியேட் ஆகும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ முடிஞ்ச அளவு எஸ்எஸ்சியில் அதுவும் சிஹெச்எஸ்எல்க்கு படிக்கிறீங்க, வேற யாராவது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா கூட ஏர்லி ஸ்டார்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்ன்றதை மறுபடியும் சொல்லிக்கிறேன். சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஆகஸ்ட்லேருந்து கனெக்ட் பண்ணால் கூட 3 மாதம் தெளிவாக உட்காந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் இதை தாண்டி எக்ஸாம் தள்ளி போகுதுன்னா கூட நமக்கு பெனிஃபிட் தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு மார்க் டெஸ்ட் போடுறதுக்கும் இன்னும் நிறைய டைம் கிடைக்குது. இன்னும் நல்லபடியாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ சிஹெச்எஸ்எல்லுடைய நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டட் சூன். அது நல்ல வேகன்சியோட வந்துருச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வந்துருச்சுன்னா முடிஞ்ச அளவு முதல்ல நம்ம வந்து சொல்லிடுவோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. இதுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ இந்த சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் தாண்டி நம்ம சொல்கிற மாதிரி பெஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் சிஜிஎலுக்கு கூட இந்த வார்த்தையெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் புக் வந்துட்டு மே மாதம் தான் லான்ச் பண்ண ஒரே வாரத்தில் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. சிலபஸ் கம்ப்ளீஷன் வந்துட்டு சிஜிஎலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை வந்துட்டு நம்ம கொண்டு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நாள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஆனால் சிஹெச்எஸ்எலுக்கு சூப்பர் டைமிங் இருக்குது. நம்மளுமே ஆல்ரெடி கிட்டத்தட்ட சிலபஸ்லாம் நடத்தி முடிச்சிட்டோம். சிஹெச்எஸ்எலுக்கு மத்திய கலம்ன்ற ஒரு பேட்ச் லான்ச் பண்ணி அதில் வந்துட்டு நியர்லி 60% சிலபஸே முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து நம்ம கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. அந்த கிளாஸஸை நீங்கள் அப்படியே வரிசையாக ரெக்கார்டாக பார்க்கலாம்ப்பா. இப்போ ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியும் ஹிஸ்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் போயிட்டு இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த 4 சப்ஜெக்ட்ஸை நீங்கள் சூப்பர் தரவு பண்ணிக்கிட்டீங்கனாலே, ஏன்னா சிஹெச்எஸ்எல்லையோ சிஜிஎல்ல பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியில் சயின்ஸ் வந்துட்டு ரொம்ப லிமிட்டட் தான், அதோடைய வெயிட்டேஜ் கம்மி தான். ஸோ ஆகஸ்ட்லேருந்து நம்ம சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம், லைவாகவும் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸை ரெக்கார்டாகவும் பார்த்துக்கிட்டு சூப்பராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். இதை தாண்டி இங்கிலீஷாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், எல்லா கிளாஸஸுமே நியர் கம்ப்ளீஷன் கிட்ட வந்துட்டோம். அப்போ இதை நீங்கள் வரிசையாக கிளாஸஸை பார்த்து அண்ட் அதை விட ஒரு பெஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கோடைய டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கிளாஸஸை பார்த்து நீங்கள் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு வரிசையாக டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், சிலபஸை முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மினிமம் 2 டெஸ்ட் மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கனாலே நீங்கள் கிளியர்ப்பா, சிஹெச்எஸ்எல் கிளியரு. அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரெடி ஆகிடணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான், சூப்பர் பாஸ் லைவ்ன்ற இந்த சப்ஸ்கிரிப்ஷன். இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் சிஹெச்எஸ்எல் கோர்ஸ் மட்டும் இல்லை, வேணும்னா சிஜிஎல் கோர்ஸும் சரி மோரர்லெஸ் சேமாக தான் சிலபஸ் இருக்கும். டெஸ்ட் சீரிஸும் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லைனா அடுத்து வரக்கூடிய எம்டிஎஸ்க்கு நம்ம பேட்ச் லான்ச் பண்ணணும், அதையும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான் சார். எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல்க்கு நான் படிக்கிறேன், சிஜிஎல் கிளாஸ் பார்க்கலாம், எம்டிஎஸ் கிளாஸ் பார்க்கலாம். சரி, அது ஓகே. ஆனால் அது மட்டும் இல்லை, நீங்கள் சிஜிஎஸ்எஸ்எல்க்குன்னு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணாலும் என்டிபிசி கிளாஸும் பார்க்கலாம். ரயில்வேஸில் இருக்கக்கூடிய என்டிபிசி கிளாஸு, குரூப் டி கிளாஸு அண்ட் பேங்கிங்கில் இருக்கக்கூடிய பிஓ எக்ஸாம் கிளர்க்கு கிளாஸ்னு ஓவரால் இந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் இந்த எல்லா எக்ஸாம்ஸோடைய கிளாஸஸையும் பார்க்கலாம். அந்த கிளாஸஸோட கண்டென்ட் பைலிங்குவலாக தான் டீச் பண்ணுவோம். தமிழில் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் மட்டும் தமிழில் அட்டன் பண்ணலாம், எம்டிஎஸ் எக்ஸாமும் தமிழில் அட்டன் பண்ணலாம். சிஜிஎல் மட்டும் நமக்கு தமிழில் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால தமிழ் மீடியமில் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான பைலிங்குவல் கிளாஸஸ் டெமோக்கு கூட நீங்கள் வந்து கிளாஸ் பார்த்துக்கலாம். அதையும் நான் சொல்கிறேன். ஸோ சிஜிஎலுக்கு நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லாதது காரணம் ஷார்ட் டைம் பீரியட். ஆனால் சிஹெச்எஸ்எலுக்கு நம்ம கோர்ஸ் 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மொத்த டீமுமே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஹெல்ப் பண்ணுவோம். வேறு எந்த டவுட் இருந்தாலும் சரி, கிளியர் பண்ணதுனாலும் சரி, அதை நான் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்ல முடியும். ஆனால் இதே இந்த சூப்பர் பாஸ் லைவ்ல எந்த எக்ஸாம்ஸ் கவர் பண்ணலைன்னா, சார் இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது கவர் ஆகல. டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இப்போதைக்கு கவர் பண்ணல. இப்போ எஸ்எஸ்சியில் ஜேஇ வருதுல்ல சார், அதுக்கு நம்ம இது கவர் ஆகுமானா அது கவர் ஆகாது. சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ் அதர் காமன் எக்ஸாம்ஸ் கவர் ஆகும். இதை ஏஇஜேஇயோ இல்லை ஏஎல்பியோ டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து இப்போதைக்கு கவர் பண்ணல. ஸோ அதனால் இந்த காமன் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்கள் விருப்பப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். சார் நான் 1 மாதம் மட்டும், இப்போ எனக்கு எவ்வளோ சார் அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூப்பர் பாஸ் லைவ் வந்துட்டு உங்கள் விருப்பப்படி 1 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ 1 இயருக்குன்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எக்ஸாம் வந்துட்டு அக்டோபர் மாதம் இல்லை நவம்பர் மாதம் வரப்போகுதுன்னா 3 மாதம் தானே.
3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் படிச்சுக்கலாம், எக்ஸாம் வர வரைக்கும் படிச்சுக்கலாம். இல்லைன்னா அதுக்கு அடுத்து வந்துட்டு ரெனியூ பண்ணுறது 3 மாதம் 1 மாதம் ரெனியூ பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் 1 இயர் வந்துட்டு சூப்பராக எஃபர்ட் போட போகிறேன் சார், ஸோ நான் வந்துட்டு நிறைய டெஸ்ட்டு வந்துட்டு போட்டு பார்க்க போகிறேன், எக்ஸ்ட்ராவாக நான் வந்துட்டு அடுத்த வருஷத்தில் வரக்கூடிய சிஜிஎல்யூ நான் எய்ம் பண்ண போகிறேன், இப்போ சிஹெச்எஸ்ல எய்ம் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் லாங் டேர்மில் படிக்கிறதுனா 1 இயர் கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸில் ஜாயின் பண்ணணும்னா GS100 கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்கு 250 rupees, 3 மந்த்ஸுக்கு வந்துட்டு 529 rupees, 3 மாதத்துக்கு 529. இது காமனாக இருக்கும். பட் இந்த 1 இயர் கோர்ஸ் 12 மாதம் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களாப்பா, அது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஆஃபரில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டர். யூஸ்வலாக இருக்க ப்ரைஸே கம்மி தான், 1800 கிட்ட வரும் இந்த கோடை யூஸ் பண்ணால். பட் இந்த மந்த் எண்டில் இல்லை மந்த் மிடில் ஸ்பெசிஃபிக் ஃபெஸ்டிவல் டைம் பீரியட்லாம் 1000 ரூபாய்க்கு கிட்ட கூட கொண்டு வருவாங்க. இல்லை டபுள் வேலிடிட்டின்னு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கும். அப்போ இந்த 1 இயர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். இது எப்போ வரும்ன்றதை நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்லுவோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் தாண்டி சார் எடுத்தோடனே எனக்கு இவ்வளோ அதிகமான அமௌண்ட் வந்துட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டம் சார், நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துக்கலாமா, எனக்கு கிளாஸஸ் எப்படி இருக்குது, டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்குது நான் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ₹1 கொடுத்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்க முடியும். ட்ரையல் மாதிரி நீங்கள் எடுத்த உடனே இவ்வளோ அமௌண்ட் போடணுன்றது இல்லை, வெறும் ₹1 கொடுத்து நீங்கள் இந்த எல்லா கிளாஸஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எல்லா டெஸ்ட் சீரிஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் 2 நாளைக்கு ட்ரையல்ன்றதுனால 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 நாளில் உங்களுக்கு இந்த எல்லா கிளாஸஸும் பிடிச்சிருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூ பண்ண போகிறீங்க, பெட்டராக இருக்குங்க, கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம். நிறைய பேர் கண்டினியூ பண்ணுறாங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். 3 மாதத்துக்கோ 1 இயருக்கோ ஆட்டோ டெபிட் ஆகும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறத வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை சார் நான் 2 நாள் பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் யோசனையாக இருக்குது, நான் இல்லைனா இப்போ தான் ஃபைனல் இயர், இப்போ தான் நான் படிச்சுட்ருக்கேன், நான் நெக்ஸ்ட் இயர் தான் நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன், பட் இப்போ பார்த்துக்கிட்டேன், இந்த மாதிரி இந்த 2 நாளில் உங்களுக்கு ஒரு சின்ன யோசனை வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் டிலே கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 2வது நாள் வந்துட்டு ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த ₹1 நீங்கள் ஜிபேலையோ ஃபோன்பேலையோ எதில் பே பண்ணியிருப்பீங்களோ அதில் ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ டெபிட் ஆகாது, சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ஆஃபர் டைம் பீரியடில் கூட எப்போ வேணாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் விருப்பப்படி படிக்கிறதா வேணாமான்னு காசை செலவு பண்ணாமல் கரெக்டாக செலவு பண்ணி கூட படிக்க முடியும். அந்த மாடலில் தான் கிளாஸஸ் இருக்குது. இது எல்லாமே GS100 கோட கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ இப்போ கரெக்டாக கிளிக் பண்ணிங்கனாலே அந்த லிங்க் தான் போகும். ஒரு தடவை இந்த ஆஃபர் காமிக்கலைன்னா ₹1 1 மந்த்தோ எதுனாலுமே GS100 கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்குது சார், இன்னும் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன், இல்லை இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கேன், எனக்கு இது சரியாக வருமா, வேறு என்ன எக்ஸாம்ஸா, இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் கணியன் கிஷோர்னு டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ஐடி வரும், அதில் நீங்கள் கேட்டுக்கலாம். டேரெக்டாக மெசேஜ் பண்ணி கணியன் கிஷோர். இல்லை சார் இப்போ நீங்கள் ஆஃபர் வரும்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை பற்றிலாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம், நம்ம டெலிகிராம் சேனலில் அதாவது நம்ம ஒய்டிலேயே ஷார்ட்ஸ்லேயோ செஷன்லேயே போட்டுருவோம். அதை தாண்டி நம்ம டெலிகிராம் சேனல் கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர், இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ இல்லை வேறு PDF எதுவாக இருந்தாலும் இந்த டெலிகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணுவோம். செக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் டெஸ்ட் புக் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை பற்றி தெரியப்படுத்துங்க. SSC சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய 12th லெவல் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு சூப்பர் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்றதை நான் அதை சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.